ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி கதம்பு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பல்லாரி, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், தேங்காய், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் தக்காளி. இதெல்லாம் நம்ம நறுக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு கடாயை காய வச்சுக்கலாம். காய வச்சு ஆயில் ஊற்றிக்குவோம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் உளுந்து போட்டுக்கலாம்ப்பா. உளுந்து நல்லா பொன்னிறமாக ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வறுபடட்டும். உளுந்து நல்லா வறுபட்டுச்சு பாருங்கப்பா. இதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தேங்காய் எல்லாமே போடுறதுனால பாருங்கள். இல்லைன்னா நம்ம காஞ்ச மிளகா போடுவோம், இல்லைன்னா பொதுவாக பச்சை மிளகா போட்டு சட்னி அரைப்போம். இதில் எல்லாமே போட்டு அரைக்கிறதுனால இது கதம்ப சட்னி. உளுந்து போட்டிருக்கோம்ப்பா, தேங்காய் போட்டிருக்கோம்ப்பா, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ பல்லாரியை போட்டு நல்லா வதக்குவோம். பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம்ப்பா. பெரிய வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்குவோம். வதங்கிட்டு பாருங்கப்பா. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை போட்டுட்டு கொஞ்சம் வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம்ப்பா. உப்பு சேர்த்தாச்சா? உப்பு சேர்த்து நல்லா தக்காளியை இன்னும் கொஞ்சம் வதங்க வச்சுக்கோப்பா. இது கதம்ப சட்னி தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும்ப்பா. இப்போ நல்லா வதங்கிட்டு இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும்ப்பா. கொஞ்ச நேரம் நல்லா இது ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம்ப்பா. மிக்ஸி ஜாரில் மாற்றி ஏற்கனவே உப்பு போட்டாச்சுல, அதனால் உப்பு போட தேவையில்லை. இதை நம்ம மிக்சியில் வச்சு அரைச்சிடலாம்ப்பா. மிக்சியில் அரைச்சி வச்சு பாருங்கப்பா. சட்னி ரெடி ஆகிட்டு. இது கதம்ப சட்னி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாமா? கொஞ்சோண்டு கடுகும் கருவேப்பிலையும் போட்டு சட்னியில் ஊற்றினோம்னா வேலை முடிஞ்சிடும். கதம்ப சட்னி ரெடிப்பா. நல்லா இருக்க பாருங்கள். சாப்பிட்டிங்கன்னா உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் இந்த சட்னி பிடிச்சிருக்குன்னு. பிடிச்சா லைக் பண்ணுங்கப்பா, கமெண்ட் பண்ணுங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, மற்றும் ஷேர் பண்ணுங்கப்பா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு எந்த விதமான டிஷ் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கப்பா. அடுத்து நம்ம 2 கரண்டி மாவு தோசை ஊற்றி சட்னி வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? தோசை நல்லா மொறுமொறுன்னு ஊற்றிட்டேன் பாருங்கப்பா. தோசை ரெடி ஆகிட்டுப்பா. இப்போ இது கூட கொஞ்சம் பொடியையும் சட்னி வச்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.